தென்காசியில் அரசு நிலத்தை போலி பத்திரம் செய்து மோசடி செய்ததாக விசிக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். தென்காசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் ரீகன்குமார் 2 பெண்களுடன் சேர்ந்து அரசு நிலத்தை போலி பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ரீகன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமாக அவர் மோசடி செய்துள்ளார். அவர் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி அவர் அந்த கட்சிக்கு மட்டும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும், அவர் மட்டும் செய்யவில்லை, கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருகிறார். இது சம்பந்தமாக அவருடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் கடந்த தினம் 3 நாட்களுக்கு முன்பே அவர் மீது புகார் மனு கொடுத்தும் இன்று வரை கட்சியிலிருந்து அவரை நீக்கவில்லை. அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.